சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல், 2 வரமிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு குறைப்பாக அரைச்சிப்போம். அரைச்சிட்டு நம்ம குழம்பு செய்யலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகா, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் உளுந்து எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ இது லைட்டாக வறுபட்ட உடனே நம்ம துருவி வச்சுருந்தா தேங்காய் பூ போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை எடுத்துட்டு குறைப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி குறைப்பாக நம்ம அரைச்சிட்டேன். தண்ணி ஊற்ற வேண்டாம். வாங்க இப்போ கீரையெல்லாம் நம்ம தாளிச்சிருவோம். இப்போ நான் அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து பொரிய விட்டுடலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் நறுக்கிட்டேன். அதையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கீரையை போட்டுடலாம். இப்போ கீரை பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் துருவல் விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் மட்டுமே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே கீரையை நல்லா வதக்கிட்டோம். கீரையும் சீக்கிரமாக வெந்துடும். அதனால 3 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது. அதே நேரத்தில் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.